உனது மனது மகிழ பரம்பருள தாயே ஸ்ரீ மீனாட்சி தித்திக்கும் தித்திக்கும் உண்புகள் பத்திக்கும் தித்திக்கும் உண்புகள் தித்திக்கும் தித்திக்கும் உண்புகள் பத்திக்கும் தித்திக்கும் உண்புகள் தாயே ஸ்ரீ மீனாட்சி பூமிக்கே எனது காவிக்கே என்றும் இன்பம் உறவாட பூமிக்கே எனது காவிக்கே என்றும் இன்பம் உறவாட காவலர் போற்றும் காவலர் இசைந்து கனிந்து பணிந்து விளக்கு இசைந்து கனிந்து இசைந்து கனிந்து பணிந்து விளக்கிட இசைந்து பின்பு கனிந்து தச்சம் தச்சதம் தத்தி தச்சம் தத்திக்கின 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 தச்சம் தச்சதம் தத்தி தச்சம் தத்திக்கின 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 தச்சம் தச்சதம் தத்தி தச்சம் தத்திக்கின 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 திந்தின 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 தாயே ஸ்ரீ மீனாட்சி
இறைவன் கொடுத்த இரண்டு கரங்கள் நமக்கெல்லாம் நல்லா தானே இருக்கு. எல்லாம் நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். கூட்டம் அதிகமா இருக்கு, சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் அப்படின்னா எங்களுக்காக கை தட்ட வேண்டாம், கை தட்டுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் இருக்கு. தம்பி எக்கோ வேணும், பாடுறப்ப மட்டும். ஹலோ. ஏன் அப்படின்னா கை தட்டுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் இருக்கு.
கை தட்டுவதன் மூலமாக மனம் என்பது மகிழ்ச்சி பெறுகிறதாம், மனம் என்பது அமைதி பெறுகிறதாம், மூளைக்கு ஓடக்கூடிய நரம்பு மண்டலங்கள் எல்லாமே சீராக ஓடக்கூடிய தன்மை பெறுகிறதாம். அது மட்டும் கிடையாதுங்க, காய்ச்சல் சளி தலைவலி அப்படின்னா எல்லாருமே மருத்துவமனைக்கு போறோம் இல்லையா, முதல்ல என்ன பரிசோதனை எடுக்க சொல்லுவாங்க? உதாரணத்துக்கு காய்ச்சல்னு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தெர்மாமீட்டர் வச்சு பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. அதிகப்படியான காய்ச்சல் இருந்தது அப்படின்னா உடனடியாக என்ன பரிசோதனை? ரத்த பரிசோதனை எடுக்க சொல்லுவாங்க. எதற்காக ரத்த பரிசோதனை எடுக்க சொல்றாங்க? நமது மனித உடலில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் அது முதலில் கலக்கக்கூடியது ரத்தத்திலே சிறுநீரிலே தான் முதல்ல கலக்குமா, அதனால தான் ரத்த பரிசோதனை எடுக்க சொல்றாங்க. அப்ப நம்ம கை தட்டுவதன் மூலமாக ரத்தத்தில் ஓடக்கூடிய கிருமிகள் ஏதாவது இருந்தால் அது கலந்து கரைந்து சிறுநீர் வழியாக வெளியேறக்கூடிய தன்மை இருக்கா. இப்ப சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு விஷயமே உலகளவிய ஒரு நோய் ஆயிருச்சு இல்லையா? சர்க்கரை நோய் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. தமிழ்ல பேசினா இப்ப யாருக்கும் புரிவதே கிடையாது, ஆங்கிலத்தில் சொன்னாதான் புரியும். சுகர் எல்லாருக்கும் தெரியுங்களா? சுகர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு உலகத்தில் முக்காவாசி பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய்னா முதல்ல என்ன தெரியுங்களா ஐயா? நல்லா நிறைய பெரிய மனுஷங்களாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, அதனால கேட்குறேன். இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றாங்களே, முதல்ல இந்த சர்க்கரை நோய்னா சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்தில் இன்சுலின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காரத்தன்மை இருக்குமா, அது நடுநிலையாக இல்லாமல் அதிகரிப்பதும் குறைவதும் தான் இந்த சர்க்கரை நோய்க்கான காரணமா. அப்ப நம்ம கை தட்டுவதன் மூலமாக அழுத்தமாகப்பட்டது ரத்தத்தில் கொடுக்கப்பட்டு இன்சுலினுடைய தன்மையாகப்பட்டது நடுநிலையாக வைத்திருக்கக்கூடிய தன்மை பெறுதான். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் திருவிழாவை அமைத்து முளைப்பாரியை நடுவில் வச்சு அனைவரும் சேர்ந்து கும்மி அடிக்கக்கூடிய பழக்கத்தை எதற்காக கொண்டு வந்தாங்க? மனித உடலுக்கு ஆரோக்கியம் என்ற வகையில். நம்ம முன்னோர்களையும் மறந்துட்டோம், முன்னோர்கள் சொல்லி கொடுத்து போன பழக்க வழக்கத்தையும் மறந்த ஒரே காரணம் தான் இன்னைக்கு உலகத்தில் புதுமையான நோய்களுக்கான நிறைய காரணங்கள். இப்படியெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் பேச காத்திருந்தாலும், வணக்கம். தெய்வீகமான இந்த திருச்சபைக்கு ஸ்ரீ வள்ளி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் சிறந்த நாடக அமைப்பாளரும் ஆகிய கோவில்பட்டி நாடக நடிகர் சங்க செயலாளர் ஆகிய மதிப்பிற்குரிய திரு S.S. சங்கர் அவர்களின் மருமகளாகிய காயத்ரி மகாதேவனின் அன்பும் பணிவும் கலந்த வணக்கம். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்சி உலகை ஈன்ற பொழுதில் பிரித்து வங்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற தத்துவங்களை அறிந்து அதன்படியே நடந்து மாதா பிதா குரு தெய்வம் அவர்களின் அருளாசி பெற்று நெல்லுக்கிரைத்தனில் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்காகே பசிமாம் தொல்லுலகில் நல்லார் உலரில் ஒருவர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற அவ்வையின் பொன் மொழியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள், நான் அழைத்ததுமே ஒரு விஷயம் செய்ய போறேன்ப்பா அப்படின்னு சொன்னதுமே ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவருமே எனக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நல்ல விஷயம் என்ன நினைக்கிறீங்களோ அது முழுமையாக அந்த தெய்வத்தினுடைய அருள் பெற்று நடக்கும் அப்படின்னு எனக்கு ஆதரவு தெரிவித்த ஊர் முக்கியஸ்தர்கள், என்னுடைய அழைப்பை ஏற்று நாடகத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் முக்கியஸ்தர்கள் அவர்களுக்கும், எங்கெங்கேயோ இருந்து என்னுடைய புதல்வன் ஸ்ரீராம் அவர்களுடைய பிறந்த நாளினுடைய பிரார்த்தனை நாடகமாக இன்று நடக்கக்கூடிய நாடகத்தை எங்கெங்கேயோ இருந்து அந்த ரெனகாலயம்மனுடைய அருளை பெற வேண்டும், ஸ்ரீராம் என்னுடைய புதல்வனை வாழ்த்த வேண்டும் அப்படின்னு அந்த ரெனகாலினுடைய கட்டளையை ஏற்று எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. ஏன் அப்படின்னா முதற்கட்டமாக முருகப்பெருமானை வணங்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய குலக்கலவலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகனே, செந்தூர் முருகனே, மயோன் மருமகனே, ஈசன் மகனே, ஒரு கை முக தம்பியே, உன் தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொல்வேன் நான் என்று அந்த அருணகிரியா திருப்புகள் பாடுவது போன்று அந்த செந்தூர் முருகனை
சொன்னானடி வாழ்வேன சொன்னானடி பூத்தாளே மாதுளம்பு நிறைத்தாளே அங்கைகள் பாசமும் வெள்ளும் கருமும் சேர்த்தாளே அந்த மொக்கனியை தழுவாருக்கு ஒரு திங்களுக்கு என்று அந்த அபிராமி பட்டர் போற்றுவது போன்று அந்த கற்பூர நாயகி வணங்க வேண்டும். பரபரப்பாக பறந்து செல்வாரும் சுறுசுறுப்பாக திறந்து செல்வரும் மதுவும் அங்கே என மயங்கி நிற்பாரும் மாளிகை இழுப்ப மனம் துடிப்பாரும் மண்குடில் விளக்கில் வாழும் மனிதர்களும் ஐயா பசின அலரும் மாற்றுத்திறனாளிகளும் வெயில் கருதாது வேலை செய்யும் விவசாயிகளும் இந்த பரந்த உலகின் பங்குதாரர்கள். அப்படிப்பட்ட இந்த பரந்த உலகின் பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய நம்மை அந்த கற்பூர நாயகி, அந்த மாரியம்மன், அந்த காளியம்மன், அந்த ரெனகாளியம்மன் எப்படியெல்லாம் காத்துள்ள வேண்டும் என்றால் இங்கு சிறந்த முறையில் ஆல்ரவுண்ட் வசிக்கும் ரூபன் அவர்களை பாராட்டி கீழ பழுவஞ்சி கிராமத்தின் சார்பாக ரூபாய் 50 அன்பளித்து பொறிப்படுத்தியுள்ளார்கள். அன்பளித்து பெருமை செய்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. நன்றிகள் வணக்கம். வரமளித்து உலகெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி.
பேசுறாங்க, யாருன்னே தெரியலையே அப்படி நம்மளை பார்த்து யாருமே கேள்வி கேட்கவே கூடாது. என் பெயர் வள்ளி, தந்தை பெயர் நம்பி, தாய் பெயர் நங்கை மோகினி. எனக்கு உடன்பிறவாத 7 சகோதரர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கு பாருங்களேன் ஒரு பிரச்சனை இல்லாத மனிதர்கள் எங்கேயாவது இருக்கிறோமா ஐயா சொல்லுங்க? காலடி எடுத்து வைக்கிற இடமெல்லாம் பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது? ஒரு மனுஷன் காலடி எடுத்து வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சா எப்படித்தான் வாழ்க்கையில முன்னேறது? வயிற்றுக்கு உணவு இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, இல்லைனாலும் பிரச்சனையா இருக்கு. பேரும்புகள் வந்தாலும் பிரச்சனையா இருக்கு, வரலைனாலும் பிரச்சனையா இருக்கு. பணம் இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, இல்லைனாலும் பிரச்சனையா இருக்கு. என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த 7 பிள்ளைகளுமே இப்படி ஆண் பிள்ளைகளாக போயிருச்சு. நம்மளுடைய முதுமை காலத்தில் நம்மை காப்பதற்கு ஒரு பெண் பிள்ளை கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. அப்படி வருத்தப்படும் சமயத்தில் வள்ளி கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் என்னை கண்டெடுத்து வள்ளி என நாமமிட்டு செல்லமாக கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார்கள். அதை கூறுவதற்காக அனைவருமே காத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே காத்துட்டு இருக்கட்டும். நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு 4 நல்ல செய்திகளை சொல்லி அனுப்பணும் இல்லையா? அதற்காக தானே வந்திருக்கிறீங்க. ஏன்னா வள்ளி திருமணத்தினுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு தெரியாத பல நல்ல கருத்துக்களை புராண இதிகாசம் நடைமுறையிலிருந்து சொல்வதுதான் இந்த வள்ளி திருமண நாடகத்தினுடைய முக்கியத்துவமே. கவிஞர் கண்ணதாசன் அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் தத்துவ பாடல்கள்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக வருவது கவிஞர் கண்ணதாசன் மட்டும்தான். அவர் எழுதின பாட்டில் எனக்கு முக்கியமாக பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுள் ஏன் கல்லானார் பிடிக்கும். அதையும் விட முக்கியமான பாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரமசிவன் கழுத்திலிருந்து. இங்கு சிறந்த முறையில் வள்ளி நாயகன் எடுத்துக் கொண்டிருக்கும் திண்டுக்கல் காயத்ரி அவர்களுக்கு கல்லாம்பேடு கற்பக விநாயகர் வாட்டர் சர்வீஸ் அன்னார் சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பு. ஏன்னா அன்பளிப்பு அடுத்து பெருமைப்படுத்திய அவங்களுடைய பெயர் என்ன? கற்பக விநாயகர் வாட்டர் சர்வீஸ். கற்பக விநாயகர் வாட்டர் சர்வீஸ் அவர்களுக்கு அவர்களுடைய தொழில்முறை என்பது இறைவனுடைய அருள் பெற்று முழுமையாக நிறைவோடு அமையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை அந்த ரெனகாளி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அதனால உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பண்டிகையோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அதில் ஒன்று இங்கே சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? பண்டிகையோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அதில் ஒன்று இங்கே சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயிர்தோறும் தாழ்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பாருங்களேன், இப்படி அது என்னமோ தெரியல, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நல்லதை செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம், கெட்டதை செய்யறதுக்கு ஒரு நொடி பொழுது கூட யோசிக்கவே இல்லை. அவர் யோசிக்கிறார், கை தட்டலான்னு கை இவ்வளவு தூரம் வருது, ஆனால் மனம் என்பது தடுக்குது. அப்படி செய்யாதீங்க. என்ன மனம் என்ன தோணுதோ அதை விரைவாக செஞ்சிடணும். இங்கே நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு வேற ஒரு வள்ளி நாயகியை கூட நம்மளுடைய ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். எதற்காக நானே நடிக்கணும் அப்படின்னு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஊர் மக்களாகி அனைவருமே என்ன பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான். ஏன்னா நீங்கள்லாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை எந்த ஊர்ல இருந்தோ இந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு வந்திருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊர் மக்களாகி அனைவருமே எனக்கு மிகப்பெரிய ஆதரவு. அதனால உங்களுடைய முன்னிலையில் இன்னைக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்களேன், கவிஞர் கண்ணதாசன் என்னதான் பேசிட்டு இருந்தாலும் பாடிட்டு இருந்தாலும் விஷயத்துக்கு வந்துடணும் இல்லையா? கவிஞர் கண்ணதாசன் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வாழ்க்கையை வகுத்து கொடுத்துட்டு போனவர்னாலேயே வாழ்க்கையை முறையாக வாழ முடியல அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். கவிஞர் கண்ணதாசனோட ஒரு 4 நண்பர்கள் இருந்தாங்க ஐயா. அவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க? கண்ணதாசா, நல்ல தத்துவ பாடல்கள் தான் எழுதிட்டு இருக்க, இப்போ வரைக்கும் லட்சக்கணக்கில் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன். இந்த பணத்தை எல்லாம் போட்டு ஒரு படத்தை எடு, அது கோடி கணக்கில் ஓடும், நீ ஒரே நாளில் ஓகோன்னு பணக்காரன் ஆயிரலான்னு அறிவுரை சொல்றாங்க. கேட்கலாமா? அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்தார்கள், தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டா தெரிஞ்ச தொழிலை
பரவாயில்லையே, நிறைய படிச்சவங்களா உட்கார்ந்துருக்கிறீங்க போல இருக்கே. அப்ப கொஞ்சம் பார்த்து கவனமா பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான். கவிஞர் கண்ணதாசன் இருந்த பொண்ணு, பொருள், வீடு, மனைவியினுடைய நகைகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்தினுடைய பெயர் கவலை இல்லாத மனிதன் படம் எடுத்தார். மனுஷன் அதோட கவலையா போயிட்டாரு. வாங்கி வச்சது அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், ஆனா இறக்கும் போது கடனாளியாக இறந்தார் என்பது உண்மையான விஷயம். அப்ப பாருங்க, குடும்பத்தில் ரொம்ப வறுமை வந்துருச்சு. மனைவி கூப்பிட்டு சொல்றாங்க, ஏங்க நீங்க வாங்கி வச்சிருக்க கடனையே அடைக்க முடியல, அதனால உங்க அண்ணன் கிட்ட போய் ஏதாவது காசு பணம் இருந்தா உதவிக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் போறார், நம்பிக்கையோட போறார். கூட பிறந்த அண்ணன் தானே, உதவி செய்யாம போயிடுவாரா அப்படின்ற நம்பிக்கையோட போறாரு. ஆனா அங்கே கவிஞர் கண்ணதாசனுக்கு கிடைத்ததோ பணம் கிடையாது, ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது. நமக்கெல்லாம் கோபம் வந்தா என்னங்க எடுப்போம்? நிறைய இளைஞர்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் கோபம் வந்தா கையில என்ன எடுப்பீங்க? பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் எடுக்கவே கூடாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கத்தியை தீட்டுவதை விட புத்தியை தீட்டு அப்படின்னு இருக்காங்க. கத்தியின் முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது அப்படின்னு இருக்காங்க. அறிவாளை வச்சு சண்டை போடுவதை விட அறிவால் சண்டை போடுவதே நல்ல படித்தவர்களுக்கு அழகு அப்படின்னு இருக்காங்க. ஆனால் கேட்டதும் பதில் சொன்னீங்க பாருங்க, ஏதோ ஒரு மூலையிலிருந்து. உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்ட கொடுக்குறேன், நன்றி. அப்போ பாருங்க, கவிஞர் கண்ணதாசனுக்கு கோபம் வந்தது. கையில் என்ன தெரியுங்களா எடுத்தாரு? எழுதுகோலை எடுத்தார். அப்போது கிடைத்தது தான் இந்த பாடல்கள் அனைத்துமே. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வது அர்த்தம் ஏனடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வது அர்த்தம் ஏனடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே. பணபந்தியிலே குணகுப்பையிலே இதை புரிந்து நடந்து கொள்ளாதவன் மனிதனில்லை, இதை புரிந்து நடந்து கொள்ளாதவன் மனிதனில்லை. பணபந்தியிலே குணகுப்பையிலே காசேதான் கடவுளடா, இது கடவுளுக்கும் இது தெரியுமடா. காசேதான் கடவுளடா, இது கடவுளுக்கும் இது தெரியுமடா. கைக்கு கை மாறும் மனைவி, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனைவி. தேடும் போது வருவதுண்டோ, நீ போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளடா, இது கடவுளுக்கும் இது தெரியுமடா. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு தத்துவத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா வாழ்க்கைனா என்ன தெரியுங்களா ஐயா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வயதுக்கு மேலே தான் இங்கே உட்காந்துருக்கிற அனைவருமே உட்காந்துருக்கிறீங்க. நீங்களாம் முக்கால்வாசி வாழ்க்கை, பாதி வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருப்பீங்க. வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என்பதை அறிந்து தன் உயிரும் சொந்தமில்லை என்பதை புரிந்து யாருக்கும் சொல்லாமல் ஓர் நாள் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் செல்வதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாமை. ஆனால் பாருங்க, மகாபாரத கதையில் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, போட்டி போடலாம் ஆனால் பொறாமப்படக்கூடாது அப்படின்னு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த பழமொழியை கேட்டிருப்பீங்க. ஆனால் என்னைய பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டியும் போடக்கூடாது, பொறாமையும் படக்கூடாது. போட்டி பொறாம பட்டாலே அழிவு என்பது நிச்சயம் என்பதை எடுத்து சொல்வதற்காக மகாபாரதம் என்ற மிகப்பெரிய ஒரு இதிகாசத்தை கொடுத்து போயிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை. எதை வைத்து சண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூதாட்டம் என்ற ஒரு போட்டி நடந்தது. இப்போ இந்த கௌரவர்கள் சார்பாக யார் போட்டி விளையாட வர்றா? துரியோதனன் ஆகப்பட்டவனுக்கு சார்பாக சகுனி, அவருடைய தாய்மாமன் ஆகப்பட்ட சகுனி விளையாட வர்றார். துரியோதனனுக்கு நல்லா தெரியும், நம்ம வந்து சூதாட்ட போட்டியில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தோர்த்து போயிடுவோம், அதனால நம்மளுடைய தாய்மாமன் ஆகப்பட்ட சகுனியை வச்சு விளையாடுவோம் அப்படின்றது துரியோதனனுக்கு நல்லா தெரியும். ஆனால் பஞ்ச பாண்டவர்கள் சார்பாக தர்மன் விளையாட வர்றாரு. அங்கே பாருங்களேன், கண்ணனை கூப்பிட்டுக்கணும். தர்மனுடைய தாய்மாமன் யாரு? கண்ணன், கிருஷ்ண பரமாத்மா இல்லையா? கண்ணனை அழைச்சிருந்தாரு அப்படின்னா அவன் நாடை இழந்து, வீடை இழந்து, பொண்ணை இழந்து, பொருளை இழந்து, கட்டிய மனைவியையும் இழந்து அவன் வனவாசம் போவானா? எல்லாம் நல்லா கவனிங்க. ஏன்னா உட்கார்ந்துருக்கிறது நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, கொஞ்சம் பேசக்கூடிய வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும், சிந்தனைகரமாக கவனிக்கணும். இப்போ போட்டி அப்படின்னா துரியோதனன் கலந்துக்கிட்டா, கௌரவர்கள் கலந்துக்கிட்டா, துரியோதனன் கலந்துக்கிட்டா, இந்த சைடு இந்த பக்கம் யார் கலந்துக்கணும்? தர்மன் தானே கலந்துக்கணும். அப்போ இங்கே துரியோதனன் ஆகப்பட்ட தன்னுடைய தாய்மாமனை வச்சு விளையாடும் போது இப்போ தர்மன் என்ன பண்ணிருக்கணும்? ஏன் தாய்மாமன் ஆகப்பட்ட கண்ணை வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா போட்டியில்? ஆனால் தர்மன் ஆகப்பட்டவன் கண்ணனை மறந்தான். அதனால என்னது? வீடை இழந்து, பொண்ணை இழந்து, பொருளை இழந்து, கட்டிய மனைவியையும் இழந்து வனவாசம் போயிட்டான். அங்கே பாருங்க, போட்டியில் ஆரம்பிச்சது. ஆனால் பாருங்க, நம்மளுடைய தம்பி எல்லாம் இவ்வளவு வந்து நல்ல திறமையிலும் நல்ல வலிமையிலும் நல்ல சிறந்தவர்களாக இருக்காங்களே அப்படின்னு பொறாமை வந்துச்சு. முதல்ல போட்டி வந்தது, அப்புறம் பொறாமை வந்தது, கடைசி என்னாச்சு? மகாபாரதத்தில் அழிவு என்பது தான் மிச்சமாக இருந்தது இல்லையா? அதனால போட்டியும் போடக்கூடாது, பொறாமையும் படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை சிறப்பு
சிறப்பான முறையில் வாழணும். வாழ விடு அப்படின்ற ஒரு தத்துவத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல். ஏன்னா சில விஷயத்த அனுபவத்தார்கள்ட்ட தான் கேட்கணும். இப்ப இனிப்பு கடை வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், பலகாரத்தை பத்தி யார்கிட்ட கேட்கணும்? அவங்க கிட்ட கேட்டாதான் நல்ல சிறப்பா இருக்கும். இப்ப தீபாவளிக்கு என்ன முக்கியமா வெடிப்பாங்க? பட்டாசு. இப்ப பட்டாசு கடையை வச்சிருக்கிறவர்கிட்ட பட்டாசை பத்தி கேட்டா அவர் நல்ல வெடின்னு வெடிச்சு தள்ளுவார். அது மாதிரி காதலை பத்தி யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும்? அனுபவம் மிக்க என்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா காதலுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் இல்லாம மனிதர்கள் யாருமே வாழ முடியாது. அது உண்மையான காதலாக இருக்கணும். என்னைய பொறுத்த அளவுக்கு காதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவனுக்கு ஒரு தியாக வாழ்ந்து முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து இறக்கணும் அப்படின்ற ஒரே விஷயம் தான், ஒரே தத்துவம் தான். என்னுடைய தத்துவத்திற்கு ஏற்றார் போல ஒரு கணவாளனை ஒரு மணவாளனை சந்தித்து விட்டேன், பார்த்து விட்டேன். சந்தித்த வேளைகள் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் இதயத்தை. இப்படி ஒரு மனுஷரா வாழ்க்கையில, இப்படி ஒரு மனுஷரா தம்பி? என்னுடைய காதலனை தான் சொல்றேன். அன்புலையும் சரி, அறிவுலையும் சரி, அழகுலையும் சரி, பொறுமையிலையும் சரி, திறமையிலையும் சரி, என்னுடைய காதலன் மாதிரி ஒரு ஆண்மகனை இதுவரை என் வாழ்நாள சந்தித்ததும் இல்லை, இதுக்கப்புறம் சந்திக்க போறதும் இல்லை. அதனாலதான் அவரிடம் மட்டும் என்னவோ என் மனம் மயங்கி 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 விழுகிறது. கீழே எல்லாம் விழுக மாட்டேன், நான் ரொம்ப உஷாரான ஆளு. பல வேற கீழே தள்ள வேணாம் பாப்பேன், நான் கீழே விழ மாட்டேன். சரி இருக்கட்டும். என்னுடைய காதல் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக திருமணம் என்பது நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட திருமணம் அந்த தெய்வத்தினுடைய வாசலில், அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய வாசலில் நடந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க எல்லாம் நிச்சயமா கல்யாணத்துக்கு வரணும். உட்கார்ந்து இருக்க எல்லாரும் நிச்சயமா திருமணத்திற்கு வரணும். வெறுங்கையோட வந்துடாதீங்க, மொய் பணத்தோட வந்துருங்க. சரிங்களா? அது 100 10 100 எடுத்துட்டு வந்துடாதீங்க, 1000 தான். ஏய், மொய் எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? அது நாரதர் வரும்போது பேசுவோம். சரி இருக்கட்டும். மதுர சீமையில மீனாட்சி கோகிலிலே கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். ஏ பொன்னம்மா பொன்னம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். என் கண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். நான் என்ன சொன்னேன்? மத்த
கொஞ்சம் தென்ம தூர செம்மையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் என் கண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். நான் என்ன சொல்ல வார்த்தைகளும் சிக்கவில்லை, நான் என்ன சொல்ல வார்த்தைகளும் சிக்கவில்லை, நல்லதை வெள்ளை கால் நாங்க மாட்ட போறோம் மாலை. மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். ஏ பொன்னம்மா சொல்லாம 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 அள்ளி கொள்ளுவோம். நன்றி நன்றி நன்றி. கைதட்டி அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தெய்வத்தினுடைய வாசலை நிரப்புவதற்காக எந்தெந்த ஊரில் இருந்தோ வண்டியெல்லாம் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் நீங்கள் சிரமப்பட்டு எங்களுடைய குடும்ப விழாவை நம்முடைய குடும்ப விழாவாக மாற்றிய அனைத்து சொந்த பந்தத்துக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. மீண்டும் சிரம் தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. யாரோ வள்ளி வள்ளி இங்கு சிதம்பரையில் வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் திண்டுக்கல் காயத்ரி அவர்களுக்கு வெள்ளையகுன்படியை சேர்ந்த செபஸ்தியார் அண்ணார் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு. இங்கு சிதம்பரையில் ஆல்ரவுண்ட் வாசிக்கும் தம்பி ரூபன் அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பு. இங்கு மிருதங்கம் வாசிக்கும் சிதம்பரையில் அன்பு அண்ணார் அந்தோணி அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பு. இங்கு சிதம்பரையில் ஹார்மோனி வாசிக்கும் எனக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு. அன்பளிப்பது பெருமை செய்த அன்பு உள்ளங்கள் அனைவர்களுக்கும் நன்றி 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 கலந்த வணக்கம். ஏன்னா பணம் என்பது பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட போயிடும். ஆனால் குணம் மனம் என்பது அதை கொடுக்கணும் அப்படின்னு செபஸ்தியர் குடும்பம் அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய பாசம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் இங்கு புலராதோ. தரைமேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார். தரைமேல் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். தரைமேல் பிறக்க வைத்தார், எங்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தார். தரைமேல் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். தரைமேல் பிறக்க வைத்தார். கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே. அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடலான் எங்கள் வீடு. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடலான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. தரைமேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார். தரைமேல் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். தரைமேல் பிறக்க வைத்தார்.
கடலில் நடுவே பயணம் போனா குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் வருவார் ஒரு நாள் செல்வார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் இந்த ஊரார் நினைப்பது சுலபம் தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் குளிக்க வைத்தான் தரைமேல் பிறக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் தரைமேல் பிறக்க வைத்தான் இவ்விழாவிற்கு நன்றி 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 வருகை தந்துள்ள காவல்துறை